Hello everyone. So today topic வந்துட்டு what is draining your energy. உங்களோட எனர்ஜி எந்தெந்த விஷயங்களுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகுது. ஸோ ரெண்டு பாயில் இருக்கு அண்ட் இது வந்து க்ரீன் அவென்ச்சரின் பிரேஸ்லெட் அண்ட் டெர்க்வைசி பிரேஸ்லெட் உங்களுக்கு எந்த வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1 வந்து பார்க்கலாம், க்ரீன் அவென்ச்சரினோடது. ஓகே, ஸோ மூன் கார்டு பாருங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப கடினமானது தான். ஒரு ஹோப்பே இருந்திருக்காது. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்காலம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேள்வியே உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய ஹார்ட்ஷிப்ஸை கடந்து வந்திருப்பீங்க, நிறைய பேக் ஸ்டாப், நிறைய ஏமாந்துருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப் வந்து இப்படியே ஒரு இவ்வளோ இதுக்குள்ளேயே ஜேர்னி ஆகிட்டே இருந்திருக்கும் உங்கள் பாஸ்ட்டில். ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு எதிர்கால பற்றின ஒரு ஹோப் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுவே உங்களோட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி ட்ரெயின்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, ஒரு பாதை கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ரொம்ப தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, நைட் ஆஃப் நீங்கள் ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சனுங்க. ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இருப்பீங்களோ. உங்களோட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நிறைய மோட்டிவேஷன் கொட்டேஷன்ஸ் நிறைய படிப்பீங்க, நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்பீங்க, ஆட்டோபயோகிராஃபிஸ் எல்லாம் எடுத்து படிப்பீங்க. அண்ட் ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருக்கணும், ஒரு கோர்ஸ் மாதிரி லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டாகவே இருக்காது. ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல விஷயந்தாங்க. ஆனால் வந்து ரெஸ்ட்டுங்கிறது தேவை. நீங்கள் நாலேஜ் லேர்ன் பண்ணுறது வெரி குட் அண்ட் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது எஸ் வெரி குட். பட் ரெஸ்ட் இல்லாமல் உங்கள் ஹெல்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் அதை எத்தனையும் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இட்ஸ் நாட் குட். ஓகே, நீங்கள் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப பேஷனேட், அதாவது லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், சக்ஸஸ் அதை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பர்சன். அதுக்காக ரொம்ப வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க. உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. பட் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகலை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தனியாகவே போராடி நின்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்திருப்பீங்க. நிறைய தடைகள் இருந்திருக்கும். உங்களை சுற்றி உங்களுக்கான பெரிய பிளாக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பினவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு கோல், ஒரு சக்ஸஸை நோக்கி அந்த பாதை பயணிக்கிறதே வந்து ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, ரொம்ப வருஷமாகவே ஏதோ ஒரு காரணங்களுக்காக ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடைக்காதான்னு போராடிட்டு இருக்கீங்க. அது நல்லாவே தெரியுது. நீங்கள் ரொம்ப தைரியமான ஒரு ஆள் தாங்க. அதாவது எப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளார உங்கள் இன்னர் மைண்ட், இன்னர் ஹார்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு தைரியத்தை வந்து காமிக்க மாட்டீங்க வெளியே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவங்கக்கிட்ட நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் அந்த இடத்துல எதுவும் பேச மாட்டீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு இல்லை தனியாக இருக்கிறப்போ உங்கள் மைண்டுக்குள்ளார அந்த பர்சன் பண்ணதை நினச்சி அவ்வளோ கோவம், அவ்வளோ திட்டிருப்பீங்க அவங்கள. சரி, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட எனர்ஜி ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ங்க. 100% நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு நீங்கள் வந்து மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கு, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் சொல்கிறேன், மென்டல் ஹெல்த்துக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஒரு பேட் திங் தான் கண்டிப்பாக. சரி, உங்கள் கம்யூனிகேஷனை தயவு செஞ்சு நீங்கள் டெவலப் பண்ணியே ஆகணுங்க. பிகாஸ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய முடிவுகளில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட மோஸ்ட்லி எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது பார்த்தீங்கன்னா
நீங்கள் எதுலேயுமே வந்து ஒரு நிலையாக ஒரு டெசிஷன் விஷயத்துலேயே கம்யூனிகேஷன் விஷயத்துலேயும் நிலையாக நிற்க மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடய வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து மற்றவங்கள ரொம்ப நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறீங்க, ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க, எந்த வயசுன்னு பார்க்காம எல்லா வயசுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு அதே மாதிரி தராங்களான்னா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்க, எல்லா விஷயத்துலையும் வைக்கிறீங்க. நான் அவனுக்கு மரியாதை கொடுத்தேன், நான் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தேன், ஆனால் அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க வந்து நான் செஞ்ச நன்றியை மறந்துட்டாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரைனிங் தாங்க. நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்மளோட எனர்ஜி வந்து பாதிக்கும். ஸோ உங்களுக்கான அட்வைஸ் என்ன தெரியுமா நான் சொல்லுவேன், எது கூடயும் அட்டாச் ஆகாதீங்க, யாரு கூடயும் அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க. எந்த விஷயமுமே சரி, ஈவன் நாளைக்கு உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் நினச்சா முடியும். உங்களோட கம்யூனிகேஷன் விஷயத்துலையும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே வைக்காமல் நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான அந்த கோல் மட்டும் மைண்டில் வச்சுட்டு லீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து புக் நாலேஜும் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரீட் நாலேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, லைஃப் நாலேஜ், இதுவும் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களான்னா கிடையாது. கொஞ்சம் லேசினஸுமே உங்களுக்கு இருக்குங்க. உங்களோட எனர்ஜி அடிக்கடி ட்ரெயின் ஆகிடும், ரொம்ப சென்சிட்டிவான எனர்ஜி. ஸோ அதனால இந்த லேசினஸ் வரனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 24 hours, ஒரு நாளில் இருக்க 24 hours ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கான வெரி பிக் அட்வைஸ் என்னென்னா, எல்லாத்துக்கூடையும் பேசுங்க, எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகுங்க, ஆனால் அட்டாச் மட்டும் ஆகிடாதீங்க. என்னால் இது இல்லைன்னா இருக்க முடியாது, இவங்க இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னு. உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் இருக்குது, எஸ், அந்த சக்ஸஸுமே வந்துட்டு அது ரீச் பண்ண அப்புறம் அதோடு நீங்கள் அட்டாச் ஆகாதீங்க, ஓகே? ஸோ லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக லீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், எனர்ஜி இஸ் எவ்ரி திங், ஓகேங்களா? ஸோ எனர்ஜிக்கு தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் நேச்சரோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு நேச்சரோட அதிகமாக நீங்கள் கனெக்ட் ஆகும்போது, நேச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். அண்ட் கிரவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பைல் நம்பர் 1க்கு இதுதான் மெசேஜ், ஓகே? நோ பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, பைல் நம்பர் 2 வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீடிங் இருக்கு மாதிரி தோணுது, பார்க்கலாம். சி, கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ். ஒரு சில பேருக்கு ஆக்சுவலி நீங்கள் நல்லா வந்து எல்லாத்துலேயும் செட்டில்ட் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல செட்டில்ட் ஆகிருப்பீங்க. ஆனாலும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருப்பீங்களோ, நல்ல இடம், நல்ல ஒரு பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, குறைன்னு சொல்ல ஒன்றும் இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் ஹாப்பியாக இல்லை. பார்ப்போம். ஓகே, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓ, பைல் நம்பர் 1லையுமே இந்த 3 கார்டு வந்துச்சு, பார்க்கலாம். ஓகே, ஹேங்க்டு மேன். ஓகே, இது 2 கார்டு வந்துச்சு, எஸ். ஒரு இன்னர் சைல்டு வந்து உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப வந்து ஒரு ஜோவியலான ஒரு பர்சனுங்க. சின்ன வயசில் லைஃப்பில் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஒரு கசின்ஸ் ஆகட்டும், நெய்பர்ஸ் எல்லாத்தோடையும் விளையாண்டுட்டு அவ்வளோ ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் நீங்கள். அவ்வளோ ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களை, ஏன்னா வந்து ரொம்ப துருன்னு நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்கள் இன்னர் சைல்டு அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் சின்ன வயசில். உங்களுக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் சைல்டு வந்துட்டு நல்ல ஆக்டிவாக தான் இருக்குது. சின்ன வயசில் இருந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்குதான். ஆனால் நீங்கள் வந்து பயப்படுறீங்க, ஏன்னா வந்து இப்போது இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருப்பீங்க. உங்களோட இன்னசென்ஸ், உங்களோட இந்த பியூரிட்டியான ஒரு மைண்ட் அண்ட் ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, பியூர் ஹார்ட்டடோட ஹெல்ப் பண்ணுவீங்க, ஆனால் அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களை மதிச்சிருக்க கூட மாட்டாங்க.
இதனாலே என்னமோ உங்களோட இன்னர் சைல்டு ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி மனநிலைமையில் இருக்கீங்கன்னா, உங்கள் இன்னர் சைல்டை எப்படியாவது நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் ஜாலியாக நல்லா கலகலன்னு எல்லாத்துக்கிட்டையும் பேசினேன்னா எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க, யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருப்போம், கரெக்டாக பேசலாம், அப்போ தான் வந்து நமக்கு மதிப்பாங்க, நம்மளை வந்து யாரும் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. இப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையோட ஜேர்னி மூலயமா நீங்கள் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக உருவாயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் இன்னர் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிற பேரில் அதை வந்து லாக் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்களா, அது நீங்களே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க எல்லாமே. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கார்ட்லேயே நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா, உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் எல்லாமே இருக்குங்க, குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வாழ்ந்தால் உங்களை மாதிரி தான்ப்பா வாழணும், என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க, செம்ம லைஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் திங்ஸாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயங்களுமே வந்துட்டு இப்போது இருந்தும் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா உங்களோட ஆள் மனசுக்குள்ளார உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்கள் இன்னர் சைல்டு, இது எல்லாமே ரொம்ப பாதிச்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரு எதையுமே ஹீல் பண்ணலைங்க, யாரையும் நீங்கள் மறக்கலை, யாரையும் நீங்கள் மன்னிக்கலை. ஒரு சில டைமில் உங்களுக்கு சின்ன வயசில் இல்லை உங்கள் லைஃப்பில் உங்களை யார் யாரெல்லாம் எப்படி நடத்துனாங்களோ அந்த விஷயங்கள் வந்து அப்பப்போ ஓடிட்டே இருக்கும். சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை எத்தனை பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஐ ஆல்வேஸ் சே, என்னோட எல்லா பாஸ்ட் ரீடிங்லையும் பார்த்தீங்கன்னா கர்மாவுக்கு கண்டிப்பாக வந்து பிக் பவர் இருக்குது. அதாவது உங்களுக்கு யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்களுக்கான பேட் கர்மா வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க உங்கள் முன்னாடி. இஃப் யூ ஆர் லக்கி, நீங்கள் அதை பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்ட் கூட வரலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து யாரும் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கான டைம் வரும்போது கர்மா கண்டிப்பாக அதுக்கான லெசன் கொடுக்கும். உங்கள் மூலயமா தராது, வேற ஒருத்தவங்க மூலயமா அந்த லெசனை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அண்டு நீங்கள் ரொம்ப வந்து எமோஷ்னலான ஒரு பர்சனுங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனும் கூட. உங்களுக்கு அன்பு பாசம் அதுக்கு வந்து ரொம்ப ஏங்கக்கூடிய ஒரு பர்சன். யாராவது உங்களை வந்து ரொம்ப பாராட்டிட்டாங்க, இல்லை ரொம்ப யூஆர் த பெஸ்ட் பர்சன் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ ஜேர்னியில் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் அதிகமாக கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே வந்து உங்களோட வளர்ச்சி பிடிக்காம, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பிடிக்காம உங்களை வந்து மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனாலும் மட்டம் தட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதனால வந்துட்டு இப்போ யாராவது உங்களை பாராட்டிட்டா உங்களுக்கு அவ்வளோ அதை நினச்சிட்டே ரொம்ப வந்து என்ஜாய் ஆவீங்க. ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எமோஷ்னல் நீங்கள். பட் இது நல்ல விஷயம்தான், ஆனால் இதிலே வந்துட்டு நீங்கள் அட்டாச் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை நல்லபடியாக பாராட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனில் எங்கேயோ உங்களை மீட் பண்ணுறீங்க, அவங்க போன டைம் உங்ககிட்ட பாசமாக நடந்த மாதிரி அந்த டைம் உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க, எதுவுமே உங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகும். என்னடா போன டைம் வந்து என்ன அப்படி பேசுனாங்க, ஜாலியாக என்னை வந்து பாராட்டினாங்க, இந்த டைம் கண்டுக்கூட மாட்டேங்கிறாங்களே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உடனே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, இல்லைன்னா வந்துட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ யாருக்கிட்டையுமே நான் சொல்கிற ஒரு கம்ப்ளீட் அட்வைஸ் பாருங்கள், யாருக்கிட்டையும் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஓகேங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன எப்படி மாறுவோம்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஏமாற்றத்தில் தான் போய் முடியும். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே யார் மேலேயும் வைக்காதீங்க. ஓகேயா? அண்ட் நீங்கள் ரொம்ப வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சனுங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு கம்முனே இருக்க மாட்டீங்க. நான் சொல்லுவேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க, புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. ஏதாவது ஒன்று கிராஃப்ட்டு, ட்ராயிங் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு புதுசாக வரும். நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ரொம்ப நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம், யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். ஆனால் நீங்கள் நினைக்கணும், அதுதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வருது,
நிறைய நாலேஜ் இருக்குது, ஆனால் அதை வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி இல்லைன்னு நான் சொல்வேன். இன்றைக்கி ஏதாவது ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க, க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, அவ்வளவுதான். நாளைக்கு திருப்பி எடுத்து வச்சு பண்ணுறீங்கன்னா பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி லோ ஆகிறப்போ உங்களுக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆர்வமே இருக்காது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப லேசி ஆகிடுவீங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் எதுவுமே முடியல. நம்ம அதை லேசின்னு சொல்கிறோம், பட் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி அந்த இடத்துல லோ ஆகியிருக்கு. எப்படி லோ ஆச்சு? ஒன்று ப்ராப்பராக தூங்கியிருக்க மாட்டீங்க, இல்லையா எதையாவது யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்காது, நெகட்டிவாக அதை யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது 2 தான் ரீசனாக இருந்திருக்கும். கரெக்டாக? அண்டு நீங்கள் வந்து நிறைய டைம் வந்துட்டு புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய படிச்சுட்டே இருப்பீங்க. இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்குன்னு கூட இருக்காது. சில டைம் உங்கள் மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், என்னால் அமைதியாக உட்காரவே முடியல, உட்காந்தா ஏதேதோ தாட்ஸ் வருது, நினப்புகள் வருது, அதிலிருந்து நான் வெளியே வரணும், இப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மைண்டை டைவர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் தூங்காமல் நீங்கள் இத்தனை வேலைகள் இழுத்து போட்டு செய்கிறப்போ உங்களோட எனர்ஜி லோவாகத்தான் செய்யும். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இப்படி பண்ணுவீங்க? சரி, உங்களோட மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறேன், டைவர்ட் பண்ணுறேன், மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, கரெக்ட். ஆனால் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் என்ன ஆகும்? ப்ராப்பராக தூக்கம் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்து பாதிக்கும்ல. ஸோ இப்போ நம்ம அதையும் தானே பார்க்கணும். ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கான கோல் ஆம்பிஷன் ஒன்றா இருக்கும், நீங்கள் பண்ணுற வேலை ஒன்றா இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து கோல் ஆம்பிஷன் வந்து என்னன்னு தெரியும், கரெக்டுங்களா? ஆனால் அது எப்படி போய் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான பாதைகள் தெரியல. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு ப்ராப்பரான உதவி கிடைக்காம இருந்திருக்குங்க. உங்களுக்கு ஐடியாஸ் நிறையா இருக்கும், எஸ் எனக்கு இந்த மாதிரி கோல் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்கு அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும், ஆனால் எனக்கான ப்ராப்பர் ஐடியா கிடைக்கல, அதுக்கான ஹெல்ப்பு, அதுக்கான அதை செய்யறதுக்கான பர்சன்ஸ் உதவி சஜஷன் எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு உங்கள் ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. தேவையில்லாத வேலையை இழுத்து போட்டுட்டு பண்ணிட்டு இருக்க, இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்கள் மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எனர்ஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு உங்கள் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தாலும் அது ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டீங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு வாங்க உங்கள் லைஃப்பை. அண்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள், மூன் ப்ரேயர் நிறையா பண்ணுங்கள், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஒரு கோவிலுக்கெல்லாம் கூட ஒரு சில பேருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். நீங்களே பாருங்கள், கோயிலுக்குள்ளார போனீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்கும், கரெக்டாக? அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரைக்குமே அந்த எனர்ஜி உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துட்டீங்கன்னா எல்லா எனர்ஜியும் போயிடும். எவ்வளோ எனர்ஜி வந்து கோயிலில் இருந்தப்போ இருந்துச்சோ வீட்டுக்குள்ளே வந்தப்போ அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியும் போயிடும். அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் உங்களை சுற்றி தான் இருக்குது. இந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கும், இல்லை உங்களை சுற்றி தான் இருக்கும். அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும், ஓகே? பட் அது எப்படி உங்களுக்கு வந்து நோட் பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் எனர்ஜி ஹையாக இருக்கணும், ஓகேவா? ஸோ ரெஸ்ட் எடுங்க, நிறைய ரெஸ்ட் எடுங்க. 24 ஹவர்ஸுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னு கிடையாது, ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் இதுக்குன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ஷெட்யூல்டான ஒரு லைஃப் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்குள்ளார நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இதான் பைல் 2க்கான மெசேஜ். ஸோ ஸ்டே பிளெஸ்ட். தேங்க்யூ.